ஓவியா, தற்போது உயிரிழந்திருப்பது ஏற்கனவே இந்த செம்மங்குப்பம் ரயில் விபத்தில் உயிரிழந்த அந்த சாருமதி என்ற 11ஆம் வகுப்பு மாணவியின் தம்பி செலியன் 10ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன். இவர்கள் இருவரும் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு ஒன்றாக அந்த பள்ளிக்கூட வேனில் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கும் போதுதான் இங்கு இந்த கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் ரயில் தண்டவாளத்தில் கிராஸ் ஆகும் போது அந்த இடத்தில் பள்ளிக்கூட அந்த வாகனம் சென்ற போது மோதி கோர விபத்தானது. இதில் அக்கால் தம்பி இருவரும் உயிரிழந்திருக்கிறார்கள். அக்கால் சாருமதி 16 வயது சாருமதியும் இங்கு 14 வயதான செலியனும் 10ஆம் வகுப்பு, இவர் 11ஆம் வகுப்பு படித்து வரும் இருவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். சகோதரியும் சகோதரனும் அந்த பள்ளிக்கூட வாகனத்திலேயே உயிரிழந்திருப்பது இந்த துயரத்தில் மேலும் ஒரு பெருத்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இருவரும் அந்த சுப்பிரமணியபுரம் என்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள். கடலூர் பகுதியில் உள்ள அந்த சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் இருந்து அந்த பள்ளிக்கூடத்திற்கு இருவரும் ஒரே வேனில் படிக்க செல்வது வழக்கம். அந்த சகோதரி சாருமதி 16 வயது 11ஆம் வகுப்பு படிக்கிறார். இந்த செலியன் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த செலியனும் தனது அக்காளுடன் அதே வேனில் தான் அவர் பயணிப்பது, பள்ளிக்கூடத்திற்கு செல்வது வழக்கம். அதுபோல் இன்றும் அந்த தொண்டாமனத்தம் என்ற கிராமத்தில் இருந்து பள்ளிக்கூடத்திற்கு அந்த பள்ளிக்கூட வேனில் தம்பியுடன் பயணம் செய்த சாருமதியும் முதலில் அந்த விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உயிருக்கு போராடிய செலியனும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்த சம்பவம் இந்த துயரமான கோர விபத்தில் மேலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கால் தம்பி இருவரும் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சோக சம்பவத்தின் மூலமாக உயிரிழப்பு 3ஆக அதிகரித்திருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள இந்த செம்மங்குப்பம் பகுதியில் ரயில் பள்ளிக்கூட வாகனத்தில் மோதியதில் அந்த பள்ளிக்கூட வாகனத்தில் வேனில் இருந்த 4 மாணவர்களில் 3 மாணவர்கள் இப்போது உயிரிழந்திருக்கிறார்கள். 2 மாணவர்கள், ஒரு மாணவி. இதில் ஒரு மாணவியும் மாணவனும் சகோதரி சகோதரன் ஆகிய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர். 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படித்து வந்த இருவரும் இந்த வேனில் இன்று காலையில் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் போது இந்த ஆளில்லா ரயில்வே கிராசிங் ஆள் இருக்கும் இந்த ரயில்வே கிராசிங்கில் ரயில் மீது அந்த பள்ளிக்கூட வாகனத்தின் மீது ரயில் மோதிய அந்த கோர விபத்தில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்த நிவாஸ் என்ற மாணவன் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன். இவன் தொண்டாமனத்தம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவன். அதன் அருகில் உள்ள அந்த சின்னக்காட்டு சாகை சுப்பிரமணியபுரம் என்ற ஊரை சேர்ந்த சாருமதியும் செலியனும் 10ஆம் வகுப்பும் 11ஆம் வகுப்பும் படித்து வந்த மாணவிகள். இவர்களும் இப்போது இந்த கோர விபத்தில் உயிரிழந்த சம்பவம் மேலும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளிக்கூட வாகனத்தின் மீது ரயில் மோதிய அந்த கோர விபத்தில் 3 மாணவிகள், 2 மாணவர்கள், ஒரு மாணவி, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் என அந்த உயிரிழந்த 3 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் மேலும் அந்த தமிழகம் முழுவதும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காலையில் பள்ளிக்கூடத்திற்கு தம்பியுடன் சென்ற சகோதரியும் அந்த விபத்தில் உயிரிழந்த துயரமான சம்பவம் அந்த தொண்டாமனத்தம் கிராம மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஒரு பெருத்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓவியா.